916 போட்டிருந்தாலே சேஃப்னு நினைச்சிங்களா? நிறைய பேர் பண்ற மிகப்பெரிய தப்பே இதுதான். இன்னைக்கு கோல்டு ரேட் ஏறுற ஸ்பீடை பார்த்து எல்லாரும் போய் கோல்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கோல்டை வாங்கும்போது சில முக்கியமான மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா தௌசண்ட்ஸ்ல ஆர் லாங் டேர்ம்ல லேக்ஸ்ல கூட சேவ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல கோல்டை வாங்கும்போது நம்ம பண்ணக்கூடாத 5 மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இதை தவிர லாஸ்ட்ல ஒரு போனஸ் ட்ரிக்குமே நான் சொல்ல போறேன். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த வீடியோல. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் விக்னேஷ், திஸ் இஸ் மணி இன்வெஸ்ட், வி வேல்யூ யுவர் டைம். ஃபர்ஸ்ட் இந்த 916 ஹால்மார்க் கோல்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம எல்லார் வீட்லயுமே கோல்டை ஒரே கடையில தான் வாங்கிட்டு இருப்போம். இப்போ நம்ம தாத்தா ஒரு கடையில் வாங்கினார்னா அங்கதான் அப்பா வாங்கியிருப்பாரு, அங்கதான் நம்மளும் வாங்கியிருப்போம். கரெக்டா? இந்த நகை எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வாங்குறோம். ஏன்னா கோல்டு உண்மையிலே பியூர் கோல்டுங்கிறது நம்ம வீட்டுல எல்லாம் செக் பண்ணி பார்க்க முடியாது. கடையில என்ன காட்டுறாங்களோ அதுதான். ஸோ அப்போ இந்த 916 போட்டுக்கிறத வச்சு இது ஹால்மார்க்கான கோல்டு, அப்போ பியூரிட்டியா இருக்குன்னு நம்ம நம்புறோம். அந்த கடை மேல நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால நம்ம அங்கே கண்டினியூஸா வாங்கிட்டு இருக்கோம். கரெக்டா? பட் இப்ப நானே வெறும் பித்தளை எடுத்துட்டு வந்து 916 போட்டுட்டு மேல மட்டும் கோல்டு பாலிசிங் கொடுத்து இது நல்ல ஒரு கோல்டு தான் சொல்லி உங்கள்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னா சில பேரால கண்டுபிடிக்க முடியாது. ஏமாறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக தான் நிறைய பேர் சின்ன ஜுவல்லர்ஸ் கிட்டலாம் வாங்கவே மாட்டாங்க. பட் நீங்க எந்த ஜுவல்லரி ஷாப்ல போய் வாங்கினாலும் உங்களுக்கு சேஃபான ஒரு ஆப்ஷன் சொல்றேன் பாருங்க. உங்களுடைய பிளே ஸ்டோர்ல போயிட்டு BIS ஹால்மார்க் 916 போட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் ஒரு ஆப் வரும். நான் இங்க ஸ்கிரீன்ல தரேன். ஸோ அந்த ஆப்ல 916 கூடவே ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க. ஆர் நீங்க கோல்டு வாங்கும்போது பில்லில் ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க. ஆர் நீங்க அந்த கடைக்காரர்கிட்ட கேட்கலாம் இதோட ஹால்மார்க் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு. அந்த நம்பரை எடுத்துட்டு போயிட்டு அந்த ஆப்ல போட்டீங்க அப்படின்னா இந்த கோல்டு ஜுவல்லர் அதை வந்து இந்த ஹால்மார்க்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா அப்படின்னு நீங்க பார்க்கலாம். கவர்மெண்ட் அஃபிலியேட் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இங்க என்ன கிடைக்குது, ஒரு சேஃப்டி கவர்மெண்டே டைரக்டா கொடுக்குறாங்க. அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க சேஃபா கோல்டு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு நகை கடைக்குள்ள போங்க. ஓகே, ரெண்டாவது பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா இந்த ஹிடன் சார்ஜஸை கம்ப்ளீட்டா மறந்துடுவாங்க. அதாவது இந்த செய்கூலி சேதாரம் இருக்கு இல்லையா, இதை பத்தி பெருசா கண்டுக்கிறதே கிடையாது. எப்படியா பார்த்தாலும் அது வரதானேப்பா போகுது அப்படிங்கிற ஐடியாவில் நம்ம இருக்கோம். கரெக்டா? ஆனா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டோட பிரைஸ் 5500 ரூபாயில இருந்தது. அந்த டைம்ல நானே வீடியோஸ்லாம் கூட போட்டிருக்கேன். ஸோ அப்ப 5000 ருபீஸ்ல இருந்தப்ப உங்களுக்கு ஒரு 3% வந்து செய்கூலி போடுறாங்க, 2% சேதாரம் போடுறாங்க. அதை தவிர நான் எல்லாமே மேக்ஸிமம் சொல்றேன், கம்மியாகவும் இருக்கலாம். அதை தவிர GST ஒரு 3% போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். மற்ற சார்ஜஸ் ஏதாவது சேர்த்து ஒரு 8% வரைக்கும் உங்களுக்கு இந்த கோல்டுல சார்ஜஸாவே வந்துருது. கரெக்டா? இப்ப இந்த 8% 5500 ரூபாயில பாத்தீங்க அப்படின்னா ஒரு 400-450 ரூபாய் கிட்ட வரும். கரெக்டா? ஆனா இன்னைக்கு கோல்டு ரேட்டு 10,000 தாண்டி இப்ப ரீசெண்டா 17,000 போய் இப்ப 15,000 திருப்பி வந்திருக்கு. கரெக்டா? இந்த டைம்ல நம்ம அந்த 17,000 மேக்ஸிமம் போன ரேஞ்சு எடுத்துக்கலாம். 17,000க்கு அதே 8% போட்டு பாருங்களேன், 1500 ருபீஸ் கிட்ட வந்துடும். ஸோ நீங்க 3 மடங்கு கோல்டு பிரைஸ் ஏறிச்சு அப்படிங்கிறதால 3 மடங்கு இந்த சார்ஜஸ் எல்லாமே கொடுக்குறீங்க. GST ஏறும்போது அது உங்களால் தவிர்க்க முடியாதுதான். பட் இந்த செய்கூலி சேதாரத்தை நீங்க தவிர்க்கலாம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், நீங்க கோல்டு காயின்ஸ் அண்ட் பார்ஸாவே வாங்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கினீங்க அப்படின்னா அப்ப இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் வரும். உங்களுக்கு ஹியூஜ் லாபமா இருக்கும். நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, சரிப்பா ஒரு 1500 தானே போனா போகுது, அதுக்கப்புறமா கோல்டு ஏறும்போது கழிச்சுக்கணும்னு நினைச்சீங்க. அப்படி கிடையாது. அந்த 1500 ரூபாய்க்கும் சேர்த்து நீங்க கோல்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இப்ப 5000 ரூபாய்க்கு நான் கோல்டு வாங்கும்போது 500 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ராவா இந்த சார்ஜஸ் தான் கட்டிருக்கேன். கரெக்டா? அந்த 500 ரூபாய்க்கு சேர்த்து நான் கோல்டா வாங்கியிருந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுவும் இவ்வளவு நாள் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல அதிகமா இருக்கும். ஸோ அப்ப அந்த 500 ரூபாயோட இன்வெஸ்ட்மெண்ட் வளர்ச்சியுமே நம்ம தவிர்க்கணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அண்ட் அகைன் நீங்க விற்கும் போது இன்னும் கொஞ்சம் சார்ஜஸ் வேற இருக்கு. விற்கும் போது சேம் ரேட்டு கோல்டு எடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் கம்மியா 2% 1% கம்மியா எடுப்பாங்க. அதையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இந்த 8% கூட இன்னும் 9-10% வரைக்கும் வந்துடும். அப்ப இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நீங்க கோல்ட காயினாவோ பார்ஸாவோ இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்குறது பெஸ்டா இருக்கும். ஏன்னா அப்ப பெருசா இந்த மாதிரி சார்ஜஸ் எதுவுமே வராது, விற்கும் போது ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். இதை தவிர உண்மையே உங்களுக்கு ரொம்ப சேஃபா போனோம் அப்படின்னா சில பேங்க்ஸ்லயே 24 கேரட் கோல்டு காயின்ஸ் இருப்பாங்க. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தி பெஸ்ட் ஆப்ஷனாவே இருக்கும். ஆனா நான் அதெல்லாம் இல்லப்பா, எனக்கு டிசைனா வேணும், நான் என்னுடைய வீட்டில் இருக்க கல்யாணத்துக்காக சேர்த்து வைக்கிறேன் அப்படிலாம் நினைச்சீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். நீங்க இந்த செய்கூலி சேதாரம் கொடுத்து தான் வாங்கணும்னு நிலைமை தள்ளப்பட்டீங்கன்னாலும் வாங்கலாம். பட் அந்த கடையில போயிட்டு நீங்க நெகோசியேட் பண்ணலாம். நீங்க எவ்வளவு வருஷமா அந்த கடையில வந்தாலும் சரி, இல்ல புதுசா போயிருந்தாலும் சரி, நீங்க நெகோசியேட் பண்ணலாம். எனக்கு நீங்க பிரைஸை கம்மி பண்ணி கொடுத்தாதான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா நான் பக்கத்து கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு நடந்துக்கு போங்க. உங்களை கண்டிப்பா அங்க இருக்கிற ஒரு மேனேஜர் வந்துட்டு நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 1% கம்மி பண்ணீங்க அப்படின்னா கூட லாங் டேர்ம்ல அந்த 1%க்கு நீங்க எக்ஸ்ட்ரா கோல்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எவ்வளவு தூரம் அந்த வளர்ச்சி இருக்குமோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க எப்பதான் செய்கூலி சேதாரம் எந்த கடையில போய் பார்த்தாலும் எனக்கு கம்மி பண்ணி கொடுங்கன்ட்டு நெகோசியேட் பண்ணி பேசி வாங்குங்க, உங்களுக்கு கண்டிப்பா லாபம் வரும். மூணாவது மக்கள் பண்ற பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா இந்த கோல்டு வாங்குறதுக்கு எந்த ஒரு பர்பஸுமே இருக்காது. அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு வாங்கிட்டே இருப்பாங்க. ஓகே, கல்யாணம் வருதா வாங்கு, பசங்களுக்கு படிப்புக்கு தேவைப்படுதா வாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டே இருப்பாங்க. இந்த கோல்டுக்கு ஒரு அளவே இல்லாம நம்ம வாங்கிட்டு இருக்கிறதுனால ப்ராஃபிட்டபிளா தான் இன்னி வரைக்கும் இருந்துட்டு இருக்கோம். ஃபியூச்சர்லயும் அப்படிதான் இருக்குங்கிறது நான் தப்பு சொல்ல வரல. பட்
இந்த கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லிமிட்டுக்கு மேல நீங்க கோல்டில் எக்ஸ்போசர் வச்சுக்கிறதோட மற்ற சில இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியில நீங்க எக்ஸ்போசர் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதுல இருந்துலாம் உங்களுக்கு மந்த்லி இன்கம் வரும். நீங்க உங்க ரிட்டைர்மெண்ட்டை நோக்கி நகர ஆரம்பிக்கலாம். பட் கோல்டுங்கிறது ஒரு ஃபேமிலிக்கு கண்டிப்பா தேவைப்படக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்குன்னு ஒரு டார்கெட் செட் நம்பர் வச்சுக்கோங்க. ஒரு 100 கிராம் 50 கிராம்னு நம்பர் வச்சுக்கோங்க. அந்த நம்பர் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு போதும் கோல்டு அப்படின்னு ஆயிடும். ஏன்னா அதுக்கு மேல கோல்டு வேலை எவ்வளவுதான் ஏறிச்சு அப்படின்னா நீங்க ஃபீல் பண்ண போறது இல்லை. ஏன்னா நான் தான் கோல்டு வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு இறங்கிச்சுனாலும் உங்களுக்கு தேவையான அளவு கோல்டு இருக்கு, சேஃப்டிக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறது தான் பெட்டர். அண்ட் இதை விட பெரிய விஷயம், ஒரு நம்பரே இல்லாதனால எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிடைக்கிறப்ப வாங்குவாங்க, மோஸ்ட் டைம்ஸ்ல வாங்கவே மாட்டாங்க. பட் உங்களுக்கு 50 கிராம் சேர்க்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு 2 கிராமாவது வாங்கினாதான் நம்மளால சேர்க்க முடியும்னு சொல்லிட்டு நீங்க அதுக்காக உழைப்பீங்க. ஸோ ஒரு செட் நம்பர் வச்சு அந்த கிராம் ஆஃப் கோல்டை மட்டும் வாங்குறதுக்கு போனீங்க அப்படின்னா அது ரொம்பவே பெட்டரா இருக்கும். ஓகே, 4வது மிஸ்டேக் என்ன அப்படின்னா பைபேக் ரூல்ஸை பத்தி எதுவுமே தெரியாம கோல்டு வாங்குறது. நாம நிறைய நேரங்கள்ல கோல்டை வித்திருக்க மாட்டோம், கோல்டை வாங்கியிருப்போம், அடகு வச்சிருப்போம். கரெக்டா? நீங்க கோல்டை விற்க போனீங்க அப்படின்னா அதை பத்தி ஒரு செப்பரேட் வீடியோவே போட்டிருக்கேன். கோல்டை விற்கும் போது என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வருதுன்ட்டு அந்த வீடியோ எங்க லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. சிம்பிளா சொல்லணும்னா இந்த கோல்டை விற்கும் போது சில ரூல்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க எந்த கடையில வாங்கினீங்களோ அதே கடையில் தான் திருப்பி கோல்டு விற்கணுங்க. அப்ப நீங்க ஒரு சின்ன ஜுவல்லர்ல இருந்து வாங்கிருக்கீங்க, அந்த கடையை மூடிட்டு போயிட்டான் அப்படின்னா வேற கடையில கொடுக்கும்போது கம்மியான காசு தான் கொடுப்பாங்க. அதாவது ஜுவல்லரி ஷாப்லயே ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ரஸ்ட் இல்லை, அதெல்லாம் நான் கம்ப்ளீட்டா அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கோல்டை விற்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் லாஸ் வரும், அதோட மார்க்கெட் ப்ரைஸோட கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கிப்பாங்க. அப்படிங்கிறதால அதையுமே புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல அது கம்மியாகுங்கிறத ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. அப்பதான் நம்பர் கால்குலேஷன் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 5வது பாயிண்ட், எமோஷனல் பையிங் டுவர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ். இப்போ நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா அக்ஷய திருதியை அன்னைக்கு கோல்டு வாங்கணுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. நார்த் இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு கோல்டு வாங்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ புதுசா இந்த கோல்டு கம்பெனிஸ் எல்லாமே இதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. வசந்த பஞ்சமி அன்னைக்கு கோல்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோல்டு வாங்குறது ஒரு ஃபெஸ்டிவல் ஆக்கிட்டாங்க. ஆக்சுவலா ஒரு கம்யூனிட்டியே நல்ல விஷயம் தான். ஏன்னா இதுக்காகவாவது நம்ம கோல்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்க போவோம். பட் இந்த டைம்ல கோல்டு பிரைசஸ்லாம் ஹைக் ஆகி தான் இருக்கும். ஜுவல்லர்ஸ்க்கு அது தெரியும், ஏறி தான் விற்பாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி டைம்ஸ்ல கோல்டு வாங்குறது தவிர்த்துட்டு முன்னாடியே இல்லை பின்னாடி வாங்குறது பெட்டரான ஒரு ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஆனா இல்லப்பா எங்க வீட்டுல சடங்கு இருக்கு, நான் இந்த டைம்ல தான் கோல்டு வாங்குவேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷனுமே நான் தரேன். நீங்க இப்போ ஒரு அக்ஷய திருதி அன்னைக்கு கோல்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 1 மாசம் 2 மாசம் முன்னாடி கோல்டு சீப்பா இருக்கும். அப்ப போயிட்டு கோல்டை வாங்கிடுங்க. வாங்கிட்டு அதை எடுத்துட்டு போய் உங்க பீரோலையோ அது எங்க நீங்க வைக்கணுமோ அங்க வைக்காதீங்க, அதை தனியா வேற ஒரு இடத்துல வச்சிருங்க. நம்ம ஊர் பண்டிகைக்கு ஒரு கிளாசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா அது ரொம்பவே அட்ஜஸ்டபிளா இருக்கும். அதாவது பிசினஸ் நடந்தனால அவங்க பெருசா பார்க்க மாட்டாங்க, கல்லாப்பட்டிக்கு என்னைக்கு காசு இருந்துச்சோ அதுதான் முக்கியமான நாளா பார்ப்பாங்க. ஸோ நீங்க இங்க ஜஸ்ட் ஒரு 2 மாசம் முன்னாடி கோல்டு வாங்குறதுனாலேயே அந்த 200-300 ருபீஸ்க்கு கோல்டு பிரைஸ் ஏறும்ல, அதை தவிர்ப்பீங்க. நீங்க லார்ஜ் குவான்டிட்டியில வாங்கும்போது உங்களுக்கு நிறைய காசு சேவ் ஆகும். மேல அதுல இருக்கக்கூடிய செய்கூலி சேதாரம், ஜிஎஸ்டி அது எல்லாத்துலயுமே உங்களுக்கு பர்சன்டேஜ் வைஸ்ல காசு சேவ் ஆகும். ஓகே, ஃபைனலி த போனஸ் பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன்ல, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இவ்வளவு நேரம் நான் சொன்ன வீடியோல என்னெல்லாம் சொல்லணும் அதெல்லாம் தயவு செஞ்சு ஒரு நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மறந்து போச்சுன்னா அகைன் திருப்பி ஃபுல்லா கூட ஒரு வாட்டி பாருங்க, கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த வாட்டி நீங்க நகை வாங்குறதுக்கு கடைக்குள்ள போகும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி அங்க வாங்குங்க. ஏன்னா நான் சொன்னதெல்லாம் நீங்க ஜஸ்ட் ஞாபகம் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அங்க கடையில போகும்போது எல்லாமே ஞாபகம் இருக்காது, 1-2 ஞாபகம் இருக்கும், பாக்கி 2 மறந்து போயிடும். நீங்க இதை எழுதி வச்சு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சீங்கன்னா எவ்ரி டைம் நீங்க கடைக்குள்ள போகும்போது இது எல்லாத்தையுமே ப்ராப்பரா பார்த்துட்டு வாங்குவீங்க, இந்த நெகோசியேஷன்லாம் கரெக்டா பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி பண்றது மூலமா உங்களுக்கு கோல்ட்ல கண்டிப்பா சேவிங்ஸ் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கோல்டு வாங்கக்கூடிய உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த அவேர்னஸ் போய் சேரட்டும். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன். கோல்டு விற்கும் போது என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. விக்னேஷ்.